கோடிக்கணக்குல இருந்த சொத்து, ஒரே ஒரு கையெழுத்தால மாறிப்போன தலையெழுத்து. அஜித் பட நடிகைக்கு நடந்த சோகம். பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்றது மாதிரி, இந்த நடிகை பிறக்கிறப்பவே பணக்கார நடிகையா இருந்தாங்க. ஆனா வாழ்க்கை எப்பவுமே எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ரோலர் கோஸ்ட் மாதிரி மேலயும் கீழயுமா சுத்தி சுழற்றி அடிக்கும். அப்படித்தான் இவங்களுக்கும். ஒரு கையெழுத்தால பணத்த இழந்துட்டாங்க. கணவர் கைவிட்டுட்டாரு. மகன் விட்டுட்டு போயிட்டாரு. 1984வது வருஷம் வெளியான மோகன் ஊர்வசி நடிப்புல வெளியான "ஓ மானே மானே" படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல நடிகையா அறிமுகமானவங்க தான் சுதா. இவங்களோட இயற்கை பெயர் ஹேமசுதா. 1987ல பாலச்சந்தரோட "வண்ணக்கனவுகள்", "எங்க சின்ன ராசா", "குரு சிஷ்யன்", "கொடி பறக்குது", "கேப்டன்", "அரசு", "7G ரெயின்போ காலனி", "இந்தியன்", "மழை", "தீராத விளையாட்டு பிள்ளை", "வெடி", "தனி ஒருவன்", "வேதாளம்", "ரோமியோ", "மதகஜ ராஜா" அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி அப்படின்னு பல மொழி படங்கள்ல நடிச்சு கவனம் ஈர்த்தவங்க தான் நடிகை சுதா. வெள்ளித்திரை மட்டும் இல்லாம இப்ப சின்னத்திரை சீரியல்கள்லயும் நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில தன்னோட வாழ்க்கை பத்தியும், தான் எதிர்கொண்ட சவால்கள் பத்தியும் சுதா பேட்டி ஒண்ணுல பேசியிருக்காங்க. அவங்க சொல்லும்போது, "சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிறது மாதிரி நான் பர்ன் வித் டைமண்ட் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுக்கேற்ப, பணக்கார வீட்ல தான் பொறந்தேன். பெரிய வீடு, வேலையாட்கள் எல்லாம் இருந்தாங்க. கார்களுக்கு 3 டிரைவர்கள் இருந்தாங்க. செல்வ செழிப்பா தான் நான் வளர்ந்தேன். 4 ஆண் குழந்தைகள், நான் மட்டும் பெண் குழந்தை அப்படிங்கிறதால ரொம்பவுமே செல்லமா என்ன வளர்த்தாங்க. என்னோட அப்பாவுக்கு ஒரு கட்டத்துல உடல்நிலை சரியில்லாம போக சொத்துக்கள விக்க வேண்டிய நிலை. பல கட்ட சிகிச்சைக்கு பின்னாடி அப்பாவுக்கு புற்றுநோய் இருக்கிறது தெரிய வந்தது. அப்போ எனக்கு 8 வயசு தான் ஆச்சு. அம்மாவோட தாலி அடமானம் வச்சு தான் படிக்க வச்சாங்க" அப்படின்னும் சொன்னாங்க. சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு பின்னாடி பணமும் வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகை சுதா, பணமும் புகழும் வந்து சேர்ந்து வாழ்க்கை இனிமையான பாதைக்கு திரும்பினத உணர்ந்ததுக்குள்ள இழப்புகளையும் அனுபவிக்க வேண்டி இருந்துச்சு. "நான் டெல்லியில ஒரு ஹோட்டல ஆரம்பிச்சேன். அப்போ கையில இருந்த பணம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு கையெழுத்துல கையில இருந்த பணம் முழுசா எல்லாத்தையுமே இழந்துட்டேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுதாவுக்கு ஒரு பையன். அவரும் அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டாரு. அம்மா கிட்ட பேசுறதே இல்லையாம். கணவரும் கைவிட்டதா பேட்டியில சொல்லியிருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க சுதா. அஜித் கூட வேதாளம் படத்துலயும் நடிச்சிருந்தாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில அவங்க இவ்ளோ பெரிய துயரத்த அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டு ரசிகர்கள் ரொம்பவே வருத்தப்படுறாங்க.